இது ரொம்ப முக்கியம். மார்க் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே, ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 2:27 சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணணும்? நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ்ல இருக்கணும். இதை நான் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் சொல்றோமே, எந்த ஆவியின் ஏவுதல்? அது ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, இந்த எசேக்கியேல் 13 அதனுடைய 3வது வசனத்துல அதை ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 13:3 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை இங்கே தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு இங்கே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது. அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் ஏவுதல்னா எந்த ஆவியின் ஏவுதல் தெரியுமா? தங்களுடைய அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது, நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கு. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா? சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது. நான் இன்னைக்கு எல்லாம் பேசல, பரிசுத்தாவின் ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை பைபிள்ல இருந்து நான் சொல்றேன். என்ன லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டா, இல்ல என்னுடைய ஸ்பிரிட்டா, இல்லைன்னா சாத்தானா என்பதை அறிந்து கொள்ளணும்னா ஒன்றை நம்ம அறிந்து கொண்டா போதும், மீதி 2 நம்மளால புரிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்றை அறிந்து கொள்வது? என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா ஆமென், என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருன்னா அவனை ஒருபோதும் வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டார். அவனை அவரால் நடத்தப்பட, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, அது 7 மடங்கு அக்கினி ஆனாலும் சரி, அது தேவாலயமா இருந்தாலும் சரி, அவனை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியேயோ அவர் கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும். காரணம், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. ஆவியானவர் எப்படி நடத்துவார்? இயேசு என்ன சொன்னார்? சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள, அவன் வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார். நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும். அது புடமிடுகிற நிலை ஆனாலும் சரி. அதனாலதான் பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அனுமதிச்சார். பாத்துங்களா, யோபு லைஃபை விட்டு எல்லாமே போச்சு, ஒண்ணு மட்டும் போகல. என்ன தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது. அப்ப இந்த வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறானாலே ஆமென், அவன் யாருடைய கண்ட்ரோல், யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா? டெவில். அதனாலதான் தங்கள் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல, மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. அதான் நீ வந்து என்ன சாப்பிடுவாயின்னு கர்த்தர் சபித்தார் பாம்ப? மண்ணு. அப்ப மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. இந்த மண்ணில இருந்தா எதை உருவாக்குனாரு? மாம்சம். இந்த மாம்சம். அப்போ நான் மாம்சீகமா யோசித்து செயல்படுறேன்னா நான் சாத்தானுக்கு ஆமே நல்ல சத்தியா நல்ல ஃபுட்டு கொடுக்கிறேன்.
அதனாலதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல. அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதா, இதை பார்க்கணும். சொப்பனங்கள் நமக்கு வரும், தரிசனங்கள் வரும். யாரோ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா இது நமக்கு வசனத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கணும். வசனத்துக்கு முரணான காரியத்தை நீங்களே பிரேயர்ல எனக்கு இப்படி தெரிஞ்சினாலும் ஓடிருங்க. ஆமே. நான் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது தூக்கமா வந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ நடந்துட்டு இருந்தான். ஆமே. எல்லாம் தரிசனம் உண்மை, சொப்பனங்கள் மூலமாய் பேசுவது உண்மை. இந்த உண்மை இருக்கிறதுனால தானங்க நிறைய போய் வருது. ஒரிஜினல் நோட் இருக்கிறதுனால தானே டூப்ளிகேட் அடிக்கிறாங்க. ஒரிஜினல் 500 ரூபாய் திடீர்னு பாருங்க 2000 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இப்ப 2000 ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட் எல்லாம் இல்ல. ஏன்னா 2000 ரூபாய் ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இருக்க நல்ல தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கள்ள தரிசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வருகைக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகல, ஆண்டவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார், யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்படியும் பேசுவாங்க. ஆமே. இப்போ பிரச்சனை இப்போ தெரியாது. இப்போ பெரிய ஆட்டுத்தோல் போட்டுட்டு ஒரு ஓனாய் வந்து மந்தைக்குள்ள போகுது. அதை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மந்தையில ஆடே இல்லைன்னு வைங்கள, கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இதே போல எல்லாம் ஒரிஜினல் இருக்கிறது. அதனால தரிசனம் கிடையாது, அப்படி கிடையாது. அதனால ஒரு தேவ பிள்ளை பேலன்ஸ்டா இருக்கும். பைபிள் என்னைக்குமே எதையுமே நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் சும்மா செஞ்சாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. அவர் சத்தியத்துக்கு உள்ளதா நடத்துவார். வசனத்தை விட்டு ஹோலி ஸ்பிரிட் வெளியே கொண்டு போகவே மாட்டார். ஆமே. எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை நான் பண்றதெல்லாம் ரைட்டு, நான் வசனத்தோடு தான் இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என்ன வசனத்தை விட்டு வெளியே நான் போகிறேன் அப்படின்னாலும் இந்த வேத வாக்கியம் எனக்கு படிக்கும் போது இது எனக்கு அந்நிய காரியமா இருக்குதுனாலே என்னுடைய லீடிங் தப்புன்னு அர்த்தம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே பலியை நீர் விரும்பாமல் என் செவியை நீர் திறந்தீர், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமே. இயேசுவின் நாமத்திலே அன்பு சகோதர சகோதரி, உங்களை குறித்த ஜாதகம் பார்க்கணுமா? யாருக்கு? ஹல்லேலூயா. ஆமே. நீங்க பிறந்ததே தெரியாம யாரோ உறக்கத்துல எழுதி வச்சதை பார்த்துட்டு செவ்வா தோஷம், என்ன தோஷம்? சரி. ஹல்லேலூயா. யாரோ எழுதி வச்சாங்க, அவருக்கு அப்ப ஜலதோஷமா இருந்திருக்கும். இதோ தோஷம், சந்தோஷம். ஆமே. அதனால என்கிட்ட யாராவது பாஸ்டர் நீங்களா ஒரு டேட் சொல்லுங்கன்னு கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் பாருங்க, நான் செவ்வாழை வந்து சொல்லுவேன். நல்லா இருக்கிறாங்க. அதையும் மிஞ்சினா சனிக்கிழமை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த 10க்கும் 11க்கும் இடையில வாங்க, இந்த இடையில வந்தால அடி வாங்க இருக்குல்ல, நாங்க கிடையாது. ஒண்ணு நாங்க ஃபர்ஸ்ட் வருவோம், இல்லைன்னா கடைசி வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம். இந்த இடையில. ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் இந்த லென்த் டேஸ் முடியட்டும். ஏன் முடிஞ்சு? ஹல்லேலூயா. அந்த டைம்ல போங்க, மண்டபம்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும், உங்களுக்கு பிழைக்க தெரியல. ஹல்லேலூயா. இந்த டைம்லாம் போங்க, இந்த முந்தைய சிக்கன் குனியான்னு வந்துச்சு, சிக்கன் 20 ரூபான்னு போட்டாங்க. எல்லா வீட்லயும் ஸ்நாக்ஸ் கூட சிக்கன் தான். ஏன்னா சிக்கன் குனியா சிக்கன் வந்து சேல்ஸே ஆகல, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை ஆவியானவர் நடத்துறாருன்னா வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும். எனக்கு இப்படி தோணுச்சு, சரி அது பிப்ளிக்கலா ஓகேவா? இல்ல, பைபிள் எல்லாம் அப்படி கிடையாது. கட் பண்ணிருங்க. தாவீதை சாத்தான் ஏவினான், மேல இருந்து கீழே வரை நினைக்கப்பட்டவன்.
பேதுருவை சாத்தான் கையில் எடுத்தான். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாலே அவன் வந்துருவான். தாவீது பழைய ஏற்பாட்டுல நம்ம ஃபேவரட், புதிய ஏற்பாட்டுல அதே போல பேதுரு, ரெண்டு பேரையும் கையில் எடுத்திருக்கிறான். ஆமே, நம்ம ஃபேவரட்னு பார்க்குற ஆட்கள்லாம். ஆமே, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை. ஓகே, என்ன அந்த வசனம் எனக்கு அந்நிய காரியமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறதுனாலே சம்திங் ராங். எனக்கு வசனம் எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எதை படிச்சாலுமே என்னை பத்தியே எழுதிருக்கிறது மாதிரி ஆண்டவர் காட்டுவார். பாருங்க, ஆவியானவர் இயேசுவை நிரப்புறார். ஜீசஸ் தேவாலயத்தில் போய் பைபிள் எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறோம். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஆமே நமக்கு சீக்கிரம் மறக்கிறதுனால இந்த 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய டிராவல், அவருடைய பயணம் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு போய் இப்படி உட்கார்றார். என்ன ஒரு தெளிவு! இப்படிதாங்க இருக்கும் நம்ம லைஃப்ல. தேவன் நம்மை நடத்தும் போது நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா தான் நடத்துறாரு, சரியா தான் நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே, உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. ஆமென். உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன். க்ளோரி உனக்கு. அறிவுரை நான். இரண்டாவது, நேரம் அதிகம் போகிறது. இரண்டாவதாக, ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்படுகிறார் என்றால் அவனை அடிமைத்தனத்துக்குள்ளே போக விட மாட்டார், அல்லது தோற்று போக விட மாட்டார். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போனார். யோசேப்பு எல்லா இடத்துக்கும் போனார். ஆனா ஒரு காரியத்துல மட்டும் யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். எந்த காரியத்துல தெரியுமா? அந்த போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய இழுத்துட்டே இருந்தான். அதுல இருந்து மட்டும் அவன் என்ன அந்த உணர்வு இருந்துட்டே இருக்குன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. தேவன், ஏன்னா தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக. யோசேப்புடைய ஜபம் கிடையாது என்னை எப்படியாவது எகிப்து கொண்டு போங்க அப்படின்னு. இது யோசேப்புடைய திட்டமே கிடையாது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு யாருடைய பிளானும் கிடையாது. சகோதரர்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, இவன் இங்க இருந்து போயிடணும். இஸ்மவேல் வந்ததுனால இஸ்மவேலற்ற கொடுத்தாங்க. வேற யாராவது வந்திருந்தா வேற யார்ட்டையாவது கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். யோசேப்பு நம்ம எல்லையை விட்டு போயிடணும். ஆனா காட்ஸ் பிளான் பாருங்க, தேவன் யோசேப்போடே இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விலங்கு போட அனுமதிச்சார் ஆண்டவர், எல்லாம் போட அனுமதிச்சார். ஆனா இதை மட்டும் அவர் அனுமதிக்கவே இல்லை. அவன் என் வாழ்க்கையில நான் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அவன் எந்த பிடியை விட்டு நான் போறேன் தெரியுமா? தேவனுடைய பிடியை விட்டு நான் போறேன்னு அர்த்தம். ஆமா, கடந்த நாள்ல என்னை ரொம்ப யோசிக்க வைத்த, என்னை ரொம்ப ஜெபிக்க வைத்த வார்த்தையில ஒண்ணு, இந்த ஏசாயாவில் இருக்கிறது ரெஃபரன்ஸ் மறந்து போச்சு. ஏசாயா 50, நான் எடுத்தா சொல்றேன், 63:17 வாசிங்கள். கர்த்தாவே நீர் எங்களை. ஓடக்கூடாது. கர்த்தாவேன்னு போட்டு அதுல ஒரு கமா இருக்குல்ல, உடனே அங்க நிக்கணும். கர்த்தாவே, இனி வாசிங்க. எங்களை, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு, உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி, தப்பி போக பண்ணி, எங்கள் இருதயத்தை, எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு, உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். பண்ணதெல்லாம் நம்ம. இந்த பிரேயர்ல இது ஆவியானவர் அலோவ் பண்ணி இருக்கிறாருன்னா, இது எவ்வளவு ஒரு ஆளா இருக்கு. ஆண்டவர் என்ன ஏன் ஆண்டவர் ட்ராக் மாற வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஏன் இப்போ உங்களை பயப்படாம, உங்களுக்கு பயப்படாம ஆக்கிட்டீங்க? அப்போ இப்படி ஒருத்தன் கேட்கிறானா, அவன் ஏற்கனவே எதில் நடந்தவன்.
வழியில நடந்தவன். எப்படி இருந்தவன்? கர்த்தருக்கு பயப்பட்டவன். இன்னைக்கு இது மிஸ் ஆச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உங்க பிடியில இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன்ப்பா, இந்த பிடி எங்கப்பா போச்சு? இன்னைக்கு நான் ட்ராக் மாறுறேனே, இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இல்லாம போகுது. அன்னைக்கு உடைய வசனத்துக்கு முன்னாடி நான் நடுங்கினேனே, நடுக்கத்தோட அல்லவா களி கூர்ந்தேன். இன்னைக்கு 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 நான் ஈஸியா ட்ராக் மாறுறேன்ப்பா. இன்னைக்கு நீங்க எச்சரிப்பின் வார்த்தை வந்தாலும் அப்படி தட்டிட்டு போறேனே. ஆமா, நான் அந்த பிடியை விட்டுட்டேனா? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பிடியை விட மாட்டார். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பிடியை விட்டு விலகுவோம். ஆண்டவரே, நீ என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் விட்டாலும் நீங்க விட்டுருக்க கூடாதுல்ல ஆண்டவரே. இப்படி விரும்புறான் தெரியுமா? அவன் தான் சொல்லுவான், என்னை தண்டியும், என்னை தண்டியும். அவன் தான் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. அவன் அந்த உபத்திரவத்தை அக்செப்ட் பண்ணுவான். அதான் சொல்றான், அவன் தான் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து நான் இப்ப இருள உட்கார்றேன், ஆனாலும் சத்துருவே சந்தோஷப்படாதே, அவர் என்ன வெளிச்சத்துல கொண்டு வருவார். அப்ப என் லைஃப்ல நான் போயிட்டு இருக்கிற ட்ராக்ல நான் அடிமைத்தனத்துக்குள்ள போறேனாலே நான் அலர்ட் ஆயிரணும். என்னால ஏன் ஆண்டவரை நேத்தெல்லாம் விலகி ஓடுனேப்பா, போன வருஷம் எல்லாம் விலகி ஓடுனேப்பா, இப்போ சிம்சோனை போல அதை பீறி போட்டதை ஒன்னும் போய் பார்த்துட்டு வரேன். சிம்சோன் தேன் சாப்பிட போனானா பார்க்க போனானா? பார்க்க தான் போனான். இதான் பார்க்க, சும்மா தான் பார்க்கிறேன் அப்படிமா. சும்மா பார்க்க போன இடத்துல ஆமென். சிலர் டேஸ்ட் பார்க்கன்னு மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க. லைட்டா அவன் பீறி போட்டது. அவன் நஸ்ரேய விரதம் உள்ளவன். பீருண்டு செத்து கிடக்கிறதுல இருந்து அவன் கை வைக்க கூடாது. அதை அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற. இவன் வேதம் சொல்லுகிறது, அவன் வழி விலகி. நியாயாதிபதிகள் 14:8-9 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த சிங்கத்தை பார்க்கிறதுக்காக, 8வது வசனம், சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் அப்படின்னு இருக்கு. ட்ராக் மாறுறான். நிறைய விட்ட காரியம், வேண்டான்னு விட்ட காரியம் நம்ம நினைவுல வந்து, ஏன் நீ அதை விட்ட? அது பார்க்கறதுனால என்ன தப்பு? நீ உயிரோடு இருக்கும் போதே அது கூட ஃபைட் பண்ணி ஜெயித்தவன். அது செத்து போச்சு. இனி பார்க்கறதுனால, பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, இப்படிதான் கொண்டு வரும். அப்படி ஒரு ஏவுதல் வரும். உடனே சொல்லுவோம், நான் சும்மா ஒன்னும் பார்க்கல, நான் ஏவுதல்ல தான் இந்த படம் நல்ல படமா இருக்குமோ என்று நான் அப்படி ஏவுதல்ல வந்து உக்காந்தேன். ஏவுனவன் எல்லாம் யாரு தெரியுமா? ஏவாளையே ஏவுனவன். அவன் தான் வந்து ஏவி ஏவி கொண்டு போறான். ஏவி ஏவி கொண்டு போய் நம்மளை நிறுத்தி பாவி பாவின்னு கத்த வைப்பான். இதுதான் அவனுடைய தந்திரம். எனக்கு ஒரு ஏவுதல் உண்டாச்சு. அந்த ஏவுதல் எங்கிருந்து உண்டாச்சு? அடிமைத்தனத்துக்கு போக விட மாட்டார். 3வது, கிறிஸ்துவுக்கு நேராக தான் நடத்துவார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுடைய போக்கஸ், அவங்க எங்க இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த கலங்கரை விளக்கு தெரியும். இதுதான் தேவ ஆவியினால் ஒருத்தங்க நடத்தப்படுறாங்கன்னா, அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் 7 மடங்கு அக்கினியில இருந்தாலும் அவங்களுக்கு தேவனோடு உள்ள அந்த தொடர்பு இருந்துட்டே இருக்கும். தொடர்பு துண்டிக்கப்படவே துண்டிக்கப்படாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும், എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നത് എൻ യേശുവിൻ. சமுத்திரம் நிறைய நாளா நட்சத்திரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா பவுலுக்கு தேவனுடைய உள்ள கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு. பரலோக சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கு. சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதான் கிறிஸ்துவுக்கு நேராக ஆவியானவரால் ஒருத்தங்க நடத்தப்படுறாங்கன்னா, அது பத்மு தீவுல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருந்தே நமக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இல்ல. இங்க இருந்து எவ்வளவு வார்த்தை பேசினாலும் எல்லாருக்குள்ள போகுதான் கேட்டா கண்டிப்பா சொல்லுவேன் இல்ல. இல்ல, பக்கத்துல ரைட்ல 2 பேர், லெப்ட்ல 2 பேர் கை தட்டினா நம்ம தட்டணும். தட்டலன்னா நம்மள எல்லாரும் என்ன பார்ப்பாங்க?
வசனம் ஒண்ணும் புரியல பாரு. அதனால என்ன பண்ணுவோம், நம்மளும் இப்படி தட்டுறவங்களும் இருக்கலாம். உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ், என் ட்ராக். இது புரியணும். ஆமா, இந்த வசனத்தை, இந்த ஏசாயா 63:17 நீங்க போய் படிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆமா, எழுதி வச்சிருக்கிறார்ல. ஆமா, என்ன விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் கேட்கல. சில காரியத்துல ஆண்டவர்கிட்ட கிட்ட, என்ன ஏன் விட்டீங்க, என்ன ஏன் அப்படி விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க. நான் என்ன சொல்றது தெரியுமா, என்ன விட்டீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட என்னெல்லாம் நன்மையா இருக்குதோ அது எல்லாமே இல்லாம ஆயிரும்பா. நான் உங்க பிடியில நிக்கிறேன்ப்பா, உங்க தயவுல நிக்கிறேன்ப்பா, உங்க கிருபையில நிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவனை விட்டுறலாம், அப்படிலாம் விட்டுறாதீங்கப்பா. இவனை 10 வருஷமா நான் பிடிச்சிட்டேன், இப்ப நிப்பான், அப்படிலாம் நிக்க முடியாதுப்பா. என்னை விட்டு பாருங்க, எனக்கு எங்க போவேன்னு தெரியாது. வேஷமாக அலைந்தேன் ஐயா, வேதம் அறிந்தும் துணிந்தேன் ஐயா, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு வாழ்ந்து வந்தே, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு. ஆமென். சிலுவை நாதா, சிலுவை நாதா, திரும்பி பார். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை, என்னை விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. ஆமென். எந்த அனுபவம் வேணும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி உடைய கரத்தை என் மேல் அப்படி வைங்க. நான் அதாவது கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா, நம்ம ட்ராக் மாறினா அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம ட்ராக்ல நின்னா அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம சோர்ந்து இருக்கும்போது ஒருத்தங்க அப்படியே நம்ம தலைய அப்படியே சாஃப்டா தடவி தந்தா எப்படி இருக்கும். சில தடவை இருக்க முடியலாம் போயிடும், அப்படியே சாஃப்டா. சரி, நம்ம ட்ராக்ல நின்னா அவர் கை நம்ம மேல, அது ரொம்ப ரொம்ப ஐயோ எடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ட்ராக் மாறினா ரொம்ப ஹெவி. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய கை என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா, பாரமா இருந்துச்சு. அவன் ட்ராக் மாறுறேன்னு அர்த்தம். ட்ராக் மாறிட்டேன் உடனே தான், ஆமே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் சொல்லிட்டு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கிறிஸ்துவுக்கு நேரம் நமக்கு எங்க இருந்தாலும், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயும் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இருக்கும் ஆண்டவரோட. தேவன் நடத்துதல் இல்லைன்னா, நம்ம சர்ச்சில் வந்திருந்தாலும் நம்மளால ஆராதனையிலையும் கனெக்ட் ஆக முடியாது, செய்தியில கனெக்ட் ஆக முடியாது. உடனே நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டருக்கு வரம் இல்லை, உங்களுக்கு உரம் இல்லை. அதுதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. நானும் இப்படிதான் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் வந்து, அதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்காத மேட்ரு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த மீட்டிங்ல மன்னிக்க வச்சு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆக முடியுதுன்னா நீங்க சரியா அவங்க கூட பேசுறாரா எங்க. ஆமே, டைம் ஆயிட்டு சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் நான் கிளாக்க பார்க்கல, நான் திரும்ப முடியாது எங்க பார்க்கறதுக்கு. ஆமே, ஹல்லேலூயா. கேரி தாற்றண்டையில இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரிபாத் வீட்டுல இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை. இப்படிதான் வார்த்தை உண்டானது. அதாவது அந்த கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும், அந்த தொடர்பு. உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இல்ல, நான் தேவனால் நடத்தப்படுகிறேனா இல்லை என்பதை அறிய அந்த தெய்வீக தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பயப்படாதீங்க.
நீங்க மடிந்து போக மாட்டீங்க. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள. ஹalleluya. 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தாங்க. 40 வருஷமும் மன்னாவை கொடுக்கிறார். 40 வருஷம் மன்னாவை கொடுக்கிறார். அது ஃபைனலா கானான்ல கால் வைக்கிறாங்க, அந்த மன்னா நிக்குது. வேற எங்க மன்னா நின்றிருந்தாலும் நம்ம நின்றுப்போம். ஹalleluya. இன்னொரு காரியத்தை, 2 காரியத்தை கூட இதுல சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல செய்தியை முடிக்கிறேன். ஆமா, அடுத்ததாக தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். யோவான் 14:26-27 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அப்படிம்பார். 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன். அந்த அவர் வைத்து போன சமாதானம் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவ ஆவியினால ஒருத்தங்க நடத்தப்படும் போது அவங்க மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு சமாதானம் இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஆகட்டும், புதிய ஏற்பாட்டுல பவுல் ஆகட்டும், பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லிடுவார்ல, ஒரு பட்டணத்தில் விழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த விழுகையில தான் பவுல் கையில என்ன கத்துச்சு? பவுல் பதறினாரா? இல்ல, வெளியே பாம்பு கொத்திட்டு இருக்கு, உள்ளத்துல ஒரு சமாதானம். ஏன்னா இது கர்த்தர் அனுமதித்த பாதை. பிரச்சனை இல்ல. மோரியா மலைக்கு ஈசாக்க கூட்டிட்டு போறார் ஆபிரகாம். பையன் கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் பதறினாரா? அது வந்து மகனே, அதாவது அது நான் என்ன சொல்லணும்னா, இப்படி ஹீப்ருல ஒன்னும் பதறல. இன்னைக்கு நம்ம பதறி என்ன சொல்றோன்னே கர்த்தர் பார்த்துக்குள்ளவா. எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது, எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது. ஆனா தேவன் நடத்துறாரா, ஒரு சமாதானம் இருக்கும். யோபு வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமானது, ஆனா ஒரு சமாதானம் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் போகும் வழியை ஒரு தேவ நடத்துதலை புரிந்து இல்லைன்னு வைங்கள, நம்ம என்ன பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்காது தெரியுமா? ஒரு அங்கலாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் இது தேவன் நடத்தும் ஒரு சமாதானம். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி படகுல ஏறி பின்னாடி படுத்து தூங்கிட்டார். கடல் கொந்தளிக்குது. இயேசு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இதுதாங்க தேவ நடத்துதல். கொந்தளிப்பு இருக்காதுன்னு கிடையாது, பிரச்சனைகள் எல்லாம் எழும்பதான் செய்யும், ஆனா ஒரு சமாதானம் இருக்கும். 5வது, ஆமென், கிருபையை காண வைப்பார். அப்போஸ்தலர் 11 அதனுடைய 22-23 வசனங்களை வாசிக்கலாம் வேகமாய். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். இப்ப அவங்க அனுப்புறாங்க. அப்ப இது தேவனுடைய நடத்துதலா இல்லையா என்பதை அறிய அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டு, அதாவது போற இடத்துல அவன் என்ன பாக்குறான்னா, ஒரு ஃபேவர் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். யோசேப்பை பாருங்க, யோசேப்பை கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க. எல்லாரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ரூபன் சொல்ற, அவனை என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஃபேவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யூதா சொல்றான், இவனை எது குழியில போட்டு இவனை நம்ம விட்டுலாம். ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குது பாருங்க. சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தய கிடைக்குது. போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு, ஆனா அது நடுவுல என்ன கிடைத்து கொண்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்துறார். கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு எது அடைக்கப்படாது தெரியுமா? கிருபை அடைக்கப்படாது. ஒரு ஃபேவர். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரு ஃபேவர் இருக்கும், ஒரு அனுகூலம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நடத்துதல் நமக்கு தேவை. ஆமென். இந்த இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். தேவ நடத்துதலின்படி நீ இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா, கர்த்தரை நம்பி விதைத்தான். ஆமா, வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்கிறது யாரு? இப்போ ஈசா கையில என்ன இருக்கு? விதை இருக்கு. என் கையில விதைய கொடுத்துட்டாருன்னா என்ன விதைக்க வைக்கதான் கொடுத்திருக்கிறார். நான் விதையை எப்படி வச்சுட்டு விதைக்காம இப்ப கர்த்தர் முளைக்க பண்ணுவார், இப்ப முளைக்க பண்ணுவார். இப்ப பாரு முளைக்கும், முளைக்கும். ஆமே, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் கையில விதையை கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம்? அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது யாரதான்? கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு டோரை நமக்கு முன்னாடி ஓபன் பண்றார். கால் எடுத்து வைக்கணும், அது காலம் முடியட்டும், இப்படி முடியட்டும். நம்ம என்ன, நான் இப்படி இருந்துட்டு இருப்பேன், வேலை ஆஃபர் என் தலையில பொத்து விழும், நான் உடனே இப்படி தொடச்சிட்டு பார்ப்பேன், நீங்க தான் கலெக்டர். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, கையில கர்த்தர் வந்து விதையை கொடுத்துட்டார். விதைக்கிறவனுக்கு
விதையை கொடுக்கிறார், புசிக்கிறதுக்கு அடுத்து என்ன தருவார்? அப்ப நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு, அதை வச்சு நீங்க கர்த்தர் தந்த வார்த்தையை பிடிங்க. ஆமா, இன்னொரு வார்த்தை கூட இதை சொல்லாம இருக்க முடியாது, என்னை பலப்படுத்தின வார்த்தை. அதாவது எனக்கு தானியம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது கர்த்தர் ஈசாக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த தேசத்தை தருவேன் பார். சாப்பாடு தருவீங்களா கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஆபிரகாம் என்ன கேட்பாரு தெரியுமா? எனக்கு என்ன? ஆபிரகாம் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பாங்கிறார். இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லுகிறவர். எனக்கு இந்த தேசத்துல ஆகாரம் கிடைக்குமான்னு சொல்லும் போது உனக்கு இந்த தேசத்தையே தருவேன் என்று சொல்லுகிறவர். ஆமே, உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான் அப்படிங்கிறார். நட்சத்திரத்தை பாரு இவ்வண்ணமாய். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் கூட ஸ்டார் போட முடியாம இருக்கிறோம். ஆமா, எனக்கு என் பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்லை, உன் பிள்ளை ஸ்டாரா இருக்க போறாமா? நீ அப்படி பாரு, என் பிள்ளை ஸ்டாரா. ஆண்டவருடைய பார்வையை பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படிப்பட்ட தேவன் வார்த்தையை வச்சு வார்த்தை தந்தவரை பார்க்காதீங்க, வார்த்தை தந்தவரை வைத்து வார்த்தையை பாருங்க. வானமும் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை நிறைவேறும் காரணம் அவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நம்பி கையில ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஏதோ ஒன்று தரலையா? வெயிட் பண்ணுங்க, தரதுவரை வெயிட் பண்ணுங்க. தந்ததுக்கு அப்புறம் இனி இந்த விதை அப்படியே முளைக்கணும், அப்படியே முளைக்கும். இப்படிதான் ஒருத்தன் வெள்ளத்துல மாட்டி நடுவுல நிக்கிறான், ஒரு கல்லு துண்டுல ஏறி அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவரே என்ன காப்பாட்டுங்க 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 ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்தன் போட்ல வரான். போட்ல வந்து தம்பி தம்பி ஏன் இங்க நிக்கிறீங்க, வாங்க போட்ல ஏறுங்க, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தள்ளி போ, நான் ஆண்டவர் வந்து காப்பாத்த வரேன், தள்ளிப்பா அப்படி சொல்றா. திருப்பி இன்னொருத்தன் இப்படி 3 பேரும் வந்து போனாங்களாம். 3 பேரும் வரல. கடைசியில் ஆண்டவர் வந்தோன்னு வரக்கூடிய டைம் என்ன ஆண்டவர்ன்னு சொல்லும் போது, ஆண்டவரை காப்பாத்துங்க, உன்னை கொல்றதுக்கு வந்தேன், நான் 3 முறை வாங்கிட்டு நான் போட்டு அனுப்பினேன், அப்ப நீ இப்போ வரும் ஆண்டவர், அப்போ வருவா. விதைக்கிறதுக்கு விதைய தந்தாச்சு இல்ல, செயல்படு. ஈசாக்கு கையில என்ன இருக்கு? விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். விதைக்கிறதுக்கு விதையை தந்தவர், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த விதையை கேளுங்க, அந்த ஆரம்பத்தை கேளுங்க. கர்த்தர் தருவார். ஒரு ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா? அற்பமா தான் இருக்கும். விதை எப்படி கண்ணுக்கே தெரியாதுங்க. இந்த விதையெல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க, பேப்பர்ல சுருட்டி, இது நாளைக்கு பெரிய மரமா நிக்கும். அந்த மரத்தை பேப்பர் வச்சு கவர். ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? ஆனா கர்த்தரை நம்பு. உன் கையில ஒரு விதையை கொடுத்திருக்கிறார்ல, ஸ்டார்ட் பண்ணு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா, எந்த தேவனால், அந்த பாடல். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான். ஆமென். எந்த தேவனால். Glory Jesus. ஆமென் ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய். அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க வாய் திறந்து. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. ஆமென். என் வீட்டில் ஆகாரம், தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா
தரவா தடரவா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். உந்தன் வசனம். இந்த வார்த்தை சொல்ல, எனக்கு எதிராய் வரும், எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஒடராலராலராதராலரா. போய்விடும் இந்த தேவனா. ஆமென். என் பலன் ஆரோக்கியம் கரி சரபல தரவா கரவா. தேவதானமே எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தன் வசனம். ஒரு விசை கூட, எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம், எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. ஓடரவா சதரவா லகதரவா. ஜீசஸ். ஆமென். சதரவா. எந்த தேவனால், எந்த தேவனால். glory. சரபடரபலரா. உந்தன் வசனம். உந்தன் வழிகளில் நான். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஜீசஸ். என் வீட்டில் ஒரு வீட்டிலையும் ஒரு குறைவு இல்லாதபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆதார குறைவு ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. தரித்திரம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. வியாதி ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். எந்த தேவனா. glory. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம். ஆமென். உந்தன் வசனம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும். ஆமென். ஆமென். இந்த நன்மை காய்ச்சலை தோக்கிட செய்வார். ஆமென். ஆமென் அப்பா. glory 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 glory. கரங்களை தட்டி பாடுவோம். எந்த தேவனா. நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஓ உந்தன் வசனம். ஆமென். ஒரு விஷயம் கூட, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். ஆமென். பரிசுத்த படுமாக்குவார். ஓரவமா சேகலே. பரிசுத்த ஜனமா. எந்த தேவனால், எந்த தேவனால். ஆமென். glory. உந்தன் வசனம். ஆமென். ஜீசஸ். ஆமென். உந்தன் வசனம். உந்தன் வசனம். உந்தன் வசனம். ஓரளவா சந்தரவா லகதரவா. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. ஆமென்.
ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்து உடைய பாதையில நிற்க தங்க எனக்கு கிருபை தார். வெகு ஜனங்கள் தெரிந்தெடுக்கிற பாதை எனக்கு வேண்டும். எனக்கு சரி என்று தோன்றுகிற பாதையும் வேண்டும். ஈசாக்கை போல உடைய பாதையில உடைய வார்த்தையை நம்பி செயல்பட கிருபை தார். நீர் தந்த விதை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க தந்த கிருபை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. நீர் தந்த தாளத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. மண்ணுல புதைச்சிட்டு வைக்கவே கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவன் அதை பெருக பண்ணும், வர்த்திக்க பண்ணும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த 3 நாட்கள் இன்றோடு சேர்த்து இந்த கொடுகைகளை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த நாளில் மகிமையானவைகளை செய்தீர். எஸ் லார்ட், எங்களுக்கு அருமையானவைகளை தப்புவித்து விட்டீர். உங்க அபிஷேகத்தை எங்க தலைமையில வைத்திருக்கிறீர். எங்களோட பேசி உணர்த்தினீர். எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டும், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த பாடல்ல நாங்க பாடினது போல ஒரு வீட்டுல ஒரு குறை இருக்கக்கூடாது. யாருக்கு முன்னாடி போய் கை நீட்டி நிக்கிற நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாதப்பா. உங்க ஆசீர்வாதம் தங்கட்டும். பரவி பாய்கிற நதி போல, ஆறுகளை போல, ஓ தோட்டங்களே, அந்த நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்களை போல சபை செழித்தோங்குவதாக, நம்முடைய ஜனம் வளருவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். சத்தமா ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.